தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறவங்களுக்கு மத்தியில் நம்மளும் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் அவர் நடித்த முக்கியமான ஒரு படம், முக்கியமான கிளைமேக்ஸ். எஸ், நண்பன் படத்துடைய இந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சி ஷூட் பண்ணப்பட்ட தீவு இதுதான். இந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்னா, அந்தமான்ல இருக்கக்கூடிய திகில்பூர் பக்கத்தில் ரோஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்ட்னு அமைஞ்சிருக்கக்கூடிய தீவு தான் இது. இந்த தீவுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் ஜென்ரலாக சென்னை டு அந்தமான் வந்தீங்க அப்படின்னா போர்ட் பிளேயரில் வந்து ஃப்ளைட்டில் லேண்ட் ஆவீங்க. அப்படி லேண்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் திகில்பூர் வரணும். அதாவது சவுத் அந்தமான் டு நார்த் அந்தமானுக்கு வந்து நீங்கள் வரணும். இதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து ஷிப் மூலமாக ட்ராவல் பண்ணலாம். ஷிப் மூலமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று ஒரு 300 கிலோமீட்டரை பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் அப்படி வந்து முடிச்ச பிறகு திகில்பூர்லேருந்து இந்த ஐலாண்ட் வர்றதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு 10 பேர் கொண்ட குழு போட்டில் வரணும்னா அவங்களுக்கு ஒரு 9K செலவாகுது. அதே ஒரு 6 பேர் வரணும் அப்படின்னா 6.5K செலவாகுது. ஜென்ரலாக அந்தமானில் வந்து நீங்கள் வரனாலே வந்து ஒரு காஸ்ட்லின்னு சொல்லலாம். பட் இங்கேயும் இதுக்காகவே ஒரு 10K ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்மித் ஐலாண்டில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே இந்த சுற்றுலாவை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்பொழுது, இங்கே வந்து கடல் ஆமைகளுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்குது. அப்படியே நீங்கள் திரும்ப இங்கே பார்க்கக்கூடியது வந்து ரோஸ் ஐலாண்ட். இங்கே வந்து முழுக்க முழுக்க வனவிலங்குகள் அதுங்களுடைய இடமா இருக்குது. அதுங்க வசிக்கக்கூடிய இடமா இருக்குது. அதே போல் இந்த 2 தீவுகளையும் இணைக்கக்கூடிய இந்த ஒரு இடத்த பார்க்குறீங்க. இதோடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்பொழுது, இந்த கடல் தண்ணி வந்து மேலே எழும்பும், கீழே இறங்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து இதோட இந்த தண்ணி கனெக்டடாகவே இருக்குது. ஒரு 900 மீட்டர் நடந்தீங்கன்னா போதும், இந்த 2 ஹைலாண்ட்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஹைலாண்டை, முக்கியமாக ஒரு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய இந்த ஹைலாண்டை அந்தமான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.